தமிழகத்தில் மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதில் பன்ருட்டி பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மேலும் எந்தெந்த தமிழக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது? வணக்கம். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு அந்த ஊருடைய புகழ், மண் சார்ந்த சிறப்பம்சங்கள், குணாதிசயங்கள் கொண்டுள்ள பொருட்களுக்கு வழங்கப்படும் ஒரு அங்கீகாரம் தான் இந்த புவிசார் குறியீடு. இந்த புவிசார் குறியீடின் மூலமாக கடல் கடந்தும் அதே போல வெளிநாடுகளுக்கும் அவர்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கும், வணிகத்தை பெருக்கிக் கொள்வதற்கும், வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இது உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில அண்மையில கும்பகோணம் வெத்தலை உள்ளிட்ட பொருட்களுக்கு 2 பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு என்பது கிடைத்திருந்தது. அந்த அளவுல அண்மையில பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை பழம், விருதுநகர் சம்பாவத்தல், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் மற்றும் ராம்நாடு சித்திரைக்கார அரிசி ஆகிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புவிசார் குறியீடுக்காக விண்ணப்பித்து விவசாயிகள் நீண்ட காலமாக காத்திருந்தனர். இந்த நிலையில செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு இந்த புவிசார் குறியீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளிட்ட 6 பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டுல புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்திருக்கிறது. இந்திய அளவுல முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் 79 பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 2வது அதிகப்படியான மாநிலமாக தமிழ்நாடு 69 பொருட்களுடன் 2வது இடத்தை எட்டியிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பொருட்களை புவிசார் குறியீடு பெற்றதன் மூலமாக அந்த விவசாயிகளோ வியாபாரிகளோ நேரடியாக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கடல் கடிந்து அதே போல வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்ய, வணிகம் செய்ய ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது.